லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளிடம் இபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்துரையாடல் நடைபெறும் என்று தெரிகிறது. மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். தொகுதி வாரியாக அதிமுக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளுக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களவை தொகுதியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதியின் நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 34 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை அடைந்தது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ், இன்று முதல் 19ஆம் தேதி வரைக்கும் மாவட்ட ரீதியாக எல்லா நிர்வாகிகளிடமும் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்படுகிறது? விவரங்கள். 2014ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற எம்பி தேர்தலில் 37 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 34 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் வாக்கு சதவீதமும் 44% 2014 இருந்த வாக்கு சதவீதம் தற்போது 20% பாதிக்கும் மேல குறைந்திருக்கிறது. இது குறித்துதான் ஆலோசனை. இந்த 12 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளாக கூடிய எஸ்பி வேலுமணி, தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட உயர் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்று இந்த கருத்துக்களை எப்படியெல்லாம், அதாவது பூத் வைஸ் டேட்டா வச்சுக்கிட்டு எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் 19%. அப்ப அதிமுக ஆட்சியில் இருந்தது. அப்ப போட்டியிட இடங்கள் 22 இடங்கள் தான் என்று சொன்னாலும் அப்ப விட இப்ப 1% பர்சன்டேஜ் வைஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஒரு சீட்ல கூட வின் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இன்னும் எம்எல்ஏ தேர்தல், அதாவது பாத்தீங்கன்னா 2026 எம்எல்ஏ தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில இந்த அதாவது தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்றத டேட்டாவோட ஆராய போறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த பங்கேற்றக்கூடிய நிர்வாகிகள் யாருமே மொபைல் போன் எடுத்துட்டு போக கூடாது, மீடியா கிட்ட எந்த தகவலும் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த மீட்டிங்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று 2 எம்பி தொகுதிகளிலும் நடைபெறுகிறது. இது வேட்பாளர்கள் யாரெல்லாம் வேட்பாளர்கள் நின்றார்கள், எதிர்த்தரப்புல யார் வெற்றி பெற்றாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல டிஆர் பாலு வெற்றி பெற்றார், காஞ்சிபுரத்துல டிஎம்கே உடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அவர்கள் வெற்றிக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆலோசனை பண்ண இருக்காங்க. நாளை பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், நாளைக்கு சிவகங்கை, வேலூர் உள்ளிட்ட 3 எம்பி தொகுதிகளுக்கான அந்த கலந்துரையாடல் கூட்டம் என்பது கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த 34 தொகுதிகளுக்கும் வரக்கூடிய 19ஆம் தேதி வரை ஆலோசனைகள் நடத்த கட்சி தலைமை முடிவு செய்து இந்த ஆலோசனைகளை செய்து வருகிறார்கள். கார்த்திகா. ரமேஷ், இணைப்பில் இருங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.